அக்கா வந்து டிஎம்கேல கரூர் ஐடி விங் போல இருக்கு. அவங்க வந்து திரு ஆதவர்ஜின் அவர் பேசுனதுக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. நாம சும்மா விட்டுருவோமா? நம்ம சைட்ல நம்ம செய்ய வேண்டியது செய்யணும்ல. அதனால வந்து நாங்க கரூர்ன்றனால நான் இதை கொஞ்சம் சொல்றேன்னா, ஏன்னா செந்தில் பாலாஜி அண்ணாவை பத்தி பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதி இருக்கான்னு கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. ஆமா ஆமா, இவர் கட்சியில இருக்கிற தகுதியை பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லதான். ஏன்னா ஒரு ஆளே கிடையாது. என்னெல்லாம் செஞ்சிருக்கிறான்னு சொல்லிட்டு நாங்க சொல்ல மாட்டோம், உன் தலைவரே சொல்லுவார். கொஞ்சம் பாத்துக்குவாங்க. செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல, ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. இவங்களோட கடமையை செஞ்சுட்டாங்க, நம்மளோட செய்கையை செய்யணும்ல. சரி, அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க, அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு பதில் சொல்லுவோம். அரசியல்ல என்னன்னு என்ன கொஞ்சம் கேளுங்க. 1996 ஒன்றிய கவுன்சிலர். அக்கா ஒரு நிமிஷம். 1997 உள்ளாட்சி அமைப்புல பொது சேவையை செய்யறதுக்கு தொடங்கினாரு. அவர் ஒண்ணு உள்ளாட்சி அமைச்சரா ஒண்ணும் கிடையாதாங்க. பொது சேவை செய்யறதுக்கு அப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறார் அரசியல். 2006 கரூர் சட்டமன்ற உறுப்பினர். 2006 ஆனா அவர் எந்த கட்சியில இருந்தாரு? அவங்களோட கட்சியினுடைய பிராண்ட் எது? எம்ஜிஆர் ஒரு பிராண்டு, ரட்டையல்ன்றது ஒரு சின்னம், அம்மாவுன்ற ஒரு முகத்துக்காக தான் அங்க ஓட்டு. சரி, அப்புறம் எந்த கட்சி மாறினாங்க? ஏடிஎம்கே விட்டு டிடிவி தினகரனோட ஒரு கூட்டணி வச்சாரு. 2019 அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர். 2017 ஏடிஎம்கேவோட எம்எல்ஏவா இருந்தாரு இவரு. இவர் எப்ப வந்து ஒரு கட்சிக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணி டிடிவி தினகரனோட ஒரு கூட்டணியோ போனாரோ, அப்பவே இவர் வந்து எங்க கட்சியில் இருக்கிறதுக்கு லாக் இல்ல, தகுதி இல்லன்னு சொல்லிட்டு காரி துப்பி தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க ஏடிஎம்கே சார்பாக. இதை மறந்துட முடியுமா? 2021 கரூர் சட்டமன்ற உறுப்பினர், முப்பெரும் துறை அமைச்சர். இப்படி ஒரு அண்டர் பெல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 14 டிசம்பர் மாசம் 2018 வருஷத்துல திமுகவுல இணைஞ்சிட்டார். 2021 சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டார். சரி, ஓகே. சிபிஐ வழக்குல அரெஸ்ட் பண்ணாங்களே, என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கார்லயே பாத்ரூம் போனாரு. யாரு? அவரோட பெருமைகளை நாங்க எப்படிங்க சொல்ல முடியும்? நாடே பார்த்து காரி துப்பிச்சு நாங்க வேற சொன்னோமா? அக்கா, நீங்க சாதாரணமா டிவிக்கு ஐடிவிங்க வந்து டச் பண்ணி பாத்துலான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இங்க எங்களை தோணுனா ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா நாங்க இப்பதான் அரசியல் வரோம், ஆட்சியை கொடுக்கணும். ஒரு ஊழல் செய்யாத ஒரு கட்சியை நாங்க உருவாக்கிட்டு வரோம். ஊழலுக்கும் திருட்டுத்தனத்துக்கும் பாதுகாப்பின்மைக்கும் கற்பழிப்புக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது உங்க கட்சியில. நாங்க வாரி அள்ளி அரைப்போம். ஆனா எங்க கிட்ட ஒண்ணும் கிடையாது, தேடினாலும் கிடைக்காது. சுத்தமான கட்சி தான் எங்க தமிழக வெற்றி கழகம். நீங்க வந்து ஈஸியா தொட்டுட்டு போயிடலாம் மட்டும் நினைக்காதீங்க. அக்காக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குடியாத்தம் வந்து மோகன்கா.